வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு ஃப்ளைட் ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த விளாகோட ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக வர்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு திங்ஸ் வாங்கி அது கத்தார் ரீச் ஆகுற வரைக்கும் ஒரே டென்ஷனாக இருந்ததுங்க. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போ ஏர்போர்ட் போனாலும் சரி, இது ஒரு விஷயத்தை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட ஏர்போர்ட்டில் புதுசாக ஒன்று பார்த்துருந்தேன். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாக் அண்ட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. நாங்கள் எப்போ பேக் பண்ணாலும் சரிங்க, கீழே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது திங்ஸு, அதுக்கு அடுத்தது மேலே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்ஸு. இப்படி தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம். அப்போ தான் வந்து கார்கோவில் வந்து தூக்கி போடுறப்போ உங்களுக்கு வந்து திங்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அதோட முக்கியமான விஷயமா நெக்ஸ்ட் வெயிட்டும் செக் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவோம். ஊர்ல இருந்து கத்தார் வர்றதுக்கு மனசே இல்லை. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் திரும்பியும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ளைட் டைமிங் 4 o'clock. ஆனால் வீட்டில் இருந்து 12 o'clockலாம் கிளம்பியாச்சுங்க. எப்போ ஏர்போர்ட் போகணும் அப்படின்னாலும் ஒரு 3 hours முன்னாடியே இருக்கிறது பெட்ரு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்யூலாம் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது குட்டீஸ் இருக்கிறதுனால நாங்கள் இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம். அதோட ஃப்ளைட் டைமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதுனால குட்டீஸ் வந்து இந்த இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. அதுக்காகவே கிளம்பிடுறது. பாஸ்போர்ட்டும் டிக்கெட் பிரிண்ட் அவுட்டும் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளார அலோவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நாங்களும் போயிட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம். பிரிண்ட் அவுட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எதுவும் பேக் பண்ணி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்பயுமே இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போயிடும். ஆனால் நாங்கள் வாங்கின ஒரு திங்ஸ்னால கொஞ்சம் நேரம் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. அதோடு எங்களுக்கும் வந்து ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. நான் அது வாங்குறப்பே சொன்னேன், நம்ம ஊர்லேயே வச்சிடலாம், கத்தாருக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேட்கவே இல்லை. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா, டிக்கெட்டு, அது ஆர்பி, இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு போர்டிங் பாஸை எடுத்தாச்சு. நாங்கள் வந்தப்போ ஒருத்தவங்க வந்து லக்கேஜ் அதிகமாக பேக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அலோவ் பண்ணதை விட நியர்பை 10 kg கிட்ட அதிகமாக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே பிரித்து எடுத்து வச்சு எதை தூக்கி போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வீட்டிலே எல்லாத்தையும் பேக் பண்ணி வெயிட் எல்லாத்தையும் செக் பண்ணி தாங்க எடுக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகும். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் கார்கோ சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து கேஜிக்கே வந்து நம்ம வாங்கின திங்ஸை விடவே ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம கத்தாரில் வாங்கினாலே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் அட்டைப்பெட்டியில் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரேப் பண்ணி இருக்கணுங்க. அப்போ தான் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஏர்போர்ட்குள்ளார ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலே வந்து இதெல்லாம் ரேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. போர்டிங் பாஸ் எடுத்து முடித்ததும் நாங்கள் பண்ணுற வேலையே இதுதான். குட்டீஸை வந்து ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிடுவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இமிக்ரேஷனில் அங்கெல்லாம் க்யூ இருக்குது அப்படின்னா அப்போ தான் வந்து நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகணுன்ட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரிப்பட்டு வராது. அப்போ நம்ம க்யூவில் இருந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும் அப்படின்ட்டு உடனே வந்து ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அடுத்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தாங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒருத்தவங்க வந்து ஷாம்பூ, நெய், இது எல்லாத்தையும் வந்து ஹேண்ட் கேரியில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க. அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா லிக்விட் ஐட்டம்ஸ் எப்பயுமே வந்து 100 ml வரைக்கும் தான் ஹேண்ட் கேரியில் அலோவ் பண்ணுவாங்க. அதே நேரம் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஹேண்ட் கேரியில் அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கார்கோவில் வந்து பேக் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி கார்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 rupees தான் வந்து பஃபெட் சாப்பாடே வரும். ஃபுட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. நான்வெஜ்ஜும் இருக்குது. அதே நேரம் பிரெட் செலெக்ஷன், காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதோட லைவ் ஸ்டேஷனில் சுட சுட தோசையும் ஊற்றி தருவாங்கங்க. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லான்ச் ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours தாங்க அலோடு. ஸோ உங்களோட ஃப்ளைட் டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 2 hours கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து லான்ச் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கேட்ஸ் கிட்ட நிறைய ஷாப் வந்து இருக்கும்.
வச்சுருப்பாங்க சாப்பாட்டு கடை. ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம். அடையார், ஆனந்த பவன், கேஎஃப்சி அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இங்கே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். நார்மலாக ஒரு சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே டிஃபன் ஐட்டமே வந்து 300க்கு கம்மி இல்லாத வரும். நாங்கள் வந்து எப்பயுமே வீட்டில் இருந்தே ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது. ஏன்னா குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டிலே சமைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சமைச்சிடுறது. லான்ச் ஆக்சஸ் பண்ணலை அப்படின்னா, நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் வந்து வாங்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஹேண்ட் கேரியில் லக்கேஜில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்டுருந்தாலும் இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாங்கிக்கலாம். ஸ்வீட்ஸ் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை நிறைய ஊறுக்காலாம் வச்சுருந்தாங்க. பாவக்காய் ஊறுக்காய், கத்திரிக்காய் ஊறுக்காய், நெல்லிக்காய் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னாலும் ஷாப்பிங்க்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. எங்கள் ஃப்ளைட் டைம் பாருங்கள், மிட் டைம் தான் இருந்தாலும் எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்குது. எல்லாமே 24 ஹவர்ஸ் வச்சுருப்பாங்களோ என்னவோ. இது வந்து கிராஃப்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஏர்போர்ட்குள்ளாரே ஃபார்மசிலாம் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி மெடிசன் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, சாரீஸு அப்படின்ட்டு நிறைய கடைங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே ரேட் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஒரு ஷாப்பில் அந்த இமிடேஷன் செட் எல்லாமே பார்த்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அந்த டெம்பிள் கலெக்ஷன் ஜுவல்ஸு இது எல்லாமே பார்த்துருந்தேன். ஆனால் ரேட்லாம் பார்த்திங்கன்னா 20,000 அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி பார்க்க அழகாக இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்போன்ட்டு பார்த்துருந்தேன். நிறைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம ஜும்காஸு அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸாக இருந்தது. இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம கேட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டாவது திரும்பி சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ கேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அடுத்து குட்டீஸ் வந்து கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தாங்க. சரி அவங்கள தூங்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேர் ரூம் தான் போயிருந்தோம். இந்த ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், எதுவும் பே பண்ணலாம் தேவை கிடையாது. உள்ளாரே வந்து பெட் எல்லாமே இருக்கும், ஷோஃபா இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு தொட்டில் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃபீடிங் மதர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக சிங்கிள் ஷோஃபா அது மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதோட உள்ளுக்குள்ளார இருக்க பெயிண்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து கேட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த தடவை கேட் கிட்ட இது வந்து ரொம்ப புதுசாக இருந்ததுங்க. லாஸ்ட் டைம்லாம் இது இல்லை, இந்த தடவை தான் இருந்தது. பார்த்த உடனே குட்டீஸ்க்கு ஒரே குஷியாயிடுச்சு. என்னென்ன ப்ளே ஏரியா மாதிரி எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்பெல்லாம் இல்லை, இந்த தடவை தான் பண்ணியிருக்காங்க போல். ஸ்லைடு, அதுக்கடுத்து குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு வண்டி அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சென்னை ஏர்போர்ட், பழைய ஏர்போர்ட்டில் இதே மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் புது ஏர்போர்ட்டில் இன்னும் வைக்கலையே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டாங்க. குட்டீஸ் பார்க்க உடனே ஒரே ஜாலியாகிட்டாங்க. அங்கே விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போர்டிங் கால் வந்துருச்சு. ஃப்ளைட் ஏறுறதுக்காக கிளம்பியாச்சு. நாங்கள் மேலே இருந்து சென்னையோட வியூ பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. திருப்பி எப்படா வருவோம், இந்த தடவை இருந்த மாதிரியே இல்லையே அப்படி தான் இருந்தது. இந்த தடவை வெக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சுங்க. 10 நாள் தான் இருந்துச்சு. ஸோ ஊரில் இருந்த மாதிரியே இல்லை. அடுத்து குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதனால ரொம்ப நாள் இங்கேயும் 1 மந்த் லீவ் போட்டு இருக்க முடியாது. அதனால தான் கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து கத்தார் ஏர்வேஸில் எக்கனாமிக் கிளாஸ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். சென்னையிலேருந்து 4 o'clock ஃப்ளைட் வந்து எடுத்துருவாங்க. கத்தாரோட டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து லேண்ட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு தூங்குகிற டைம் எல்லாமே வந்து ட்ராவலில் போய்டும். ஸோ ஓகேவாக தான் இருக்கும். அதோட ஃப்ளைட் வந்து டிரான்சிட் டைமில் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு டேரெக்டாக வந்து கத்தார் போய்டும். இங்கே ஃப்ளைட்டில் குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு, ஜூஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தூங்குறதுக்கும் கம்ஃபர்டபுளாக பில்லோ, அதுக்கப்புறம் வந்து போர்வை எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம போத்திட்டு ஜாலியாக தூங்கிடலாம். தூங்கி ஏஞ்ச உடனே இந்த ஒரு வியூ பார்த்த உடனே செம்மையாக இருந்தது. அதே நேரம் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. டைம் பார்த்திங்கன்னா 5:30 தான். 5:30க்கு எப்படி விடிஞ்சிருக்கு பாருங்கள் கத்தாரில். ஏன்னா வெயில் வந்து பட்டையை கிளப்போம். கத்தார் ரீச் ஆகிட்டு அங்கேயும் இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. லக்கேஜ் ட்ராப் பண்ணுறப்போ நாங்கள் எதுக்கு டென்ஷனாக இருந்தோம் அப்படின்னா, விசாகன் குட்டிக்கு வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வந்து உடஞ்சிருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு டென்ஷனாகவே இருந்தது. கரெக்டாக 2 daysக்கு முன்னாடி தான் அவர் வாங்கிட்டு வந்தார். அவன் யூஸ் பண்ண கூட இல்லை. அதனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஃப்ளைட் ட்ராவலில் அவன் ஃபீல் பண்ணவும் எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. சரி தாங்க, வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் விசாகனுக்கு எப்படா வீடு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அங்கேயே வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே டாக்ஸிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டாக்ஸி ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ ஏர்போர்ட் டாக்ஸி எடுத்துகிட்டு அடுத்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
லக்கேஜஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நான் அப்படி தான் ஒரு பேக்கை வந்து மறந்துட்டேன். நல்ல வேலைக்குமா ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்ததுனால அங்கேயே பேக்கேஜ் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்து எடுத்தாச்சு. அங்கே 2 பேரும் லக்கேஜ் எடுத்து வைக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தோன்னா இந்த பையன் வந்த உடனே இது பிரிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருந்தார். எப்படிமா இருக்குன்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா பேட்டு தாங்க வாங்கியிருந்தோம். உடையாமல் நல்லா சேஃபாக வந்துருந்துச்சு. ஓகே பாய்.